அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்போஸ்தலர் 7:2 வசனத்தில் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் முதலாவது கொடுத்த தரிசனத்தை பற்றி நாம் பார்க்கிறோம். தரிசனம் பெற்ற ஆபிரகாம் அவன் எங்கே தரிசனம் பெற்றான் என்று வாசிக்கும் போது, காரானூரில் குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசொப்பொத்தேமியா மாசிடோனியா அந்த நாட்டில் இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமானார். தரிசனம் பெற்ற ஆபிரகாம் தரிசனம் உள்ள விசுவாசிகள் என்ற தலைப்பில் நான் உங்களோடு சிந்திக்க விரும்புகிறேன். ஆபிரகாம் பெற்ற தரிசனம், அவனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை பார்த்தால் ஆண்டவர் இதோடு சேர்த்து ஆபிரகாமுக்கு 5 தரிசனங்களை தந்திருக்கிறார். அதுல ஒன்று இங்கே எழுதியிருக்கிறது. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 17ஆம் அதிகாரம் 1 வசனம், 15ஆம் அதிகாரம் 1 வசனம், அப்புறம் 17ஆம் அதிகாரம் 1 வசனம், 18ஆம் அதிகாரம் 1 வசனம். ஆக மொத்தம் 5 இடங்களில் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தரிசனமாயிருக்கிறார். இந்த தரிசனங்கள் எல்லாம் ஆபிரகாம் கேட்டு பெற்றுக் கொண்டதல்ல. ஆண்டவரே, நீர் எனக்கு தரிசனம் தர வேண்டும், அப்படி ஒன்று கேட்கவில்லை. ஆனால் அவனுடைய ரட்சிப்புக்கும் அவனுடைய பரிசுத்த வாழ்க்கைக்கும் அது அவசியம் என்று ஆண்டவர் கண்டதினாலே அவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் அவனுக்கு தரிசனம் அளித்தார். இன்றைக்கு விசுவாசிகள் கூடுகிற சபைகளில விசுவாசிகளாய் மாற்றப்பட்டவர்கள் தரிசனம் நாம் கேட்க வேண்டும். ஆண்டவர் தரிசனம் கேட்கிறவர்களுக்கு தான் கொடுக்கிறார். என்னவோ இவங்க தரிசனம் பெற்ற உடனே மற்றவர்களை விட தாங்கள் உயர்ந்தவர்கள், மற்றவர்கள் அற்பமானவர்கள் என்று நினைக்கிற ஒரு சோதனை இருக்கிறது. ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்தால் ஆண்டவர் அவனுக்கு அவன் பேர்ல இரக்கம் வைத்து தரிசனம் எப்பொழுது தேவை என்று அவர் காண்கிறாரோ அந்த சமயத்தில் ஆண்டவர் அவனுக்கு தரிசனம் அருளினார் என்று நீங்கள் அந்த வசனங்கள் எல்லாம் வாசித்து சிந்திக்கும் போது உங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம். அந்த தரிசனம் எப்பொழுது கிடைத்தது என்றால், அந்த தரிசனம் தான் அவனுடைய வாழ்க்கையில ஆரம்பமாயிருந்தது. தரிசனத்தோடு தான் அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையை, கிறிஸ்தவ வாழ்க்கையை தொடங்குகிறான். தேவன் அவனுக்கு தரிசனம் தரவில்லை என்றால் அவன் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை தொடங்குவானா? ஆவிக்குரிய வாழ்க்கையை தொடங்க முடியுமா? இதை பார்த்தால் ரட்சிக்கப்பட்ட எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் தரிசனம் பெற்றவர்கள். தேவ தரிசனம் இல்லாமல் ஒரு மனிதனும் ரட்சிக்கப்பட முடியாது. ஆணோ பெண்ணோ தேவ தரிசனம் இல்லாமல் ஒரு காலத்திலும் ரட்சிக்கப்பட முடியாது. மகிமையின் தேவன் தரிசனம் ஆகிறதுக்கு நாம பிறந்து வாழுகிற இடம் ஒரு தடையல்ல. இந்த மெசொப்பொத்தேமியா மாசிடோனியாவில் ஆண்டவர் போய் அங்க அவனுக்கு தரிசனம் ஆகிறதுக்கு அவருக்கு என்ன தடை? என்னுடைய ரட்சிப்பு நடந்த காரியம் ஒரு கிராமத்தில், ஏன் அது பட்டணத்தில் ஆண்டவர் செய்திருக்க கூடாது? அல்லது நான் சுவிசேஷம் கேட்ட அந்த இடத்துல ஏன் செய்யவில்லை? ஆனால் கர்த்தர் எனக்கு தரிசனம் தந்த அந்த நாள், என்னை ரட்சித்த நாள், அதை என்னால் மறக்க முடியாது. மகிமையின் தேவன் முதலாவது அவருக்கு தரிசனமாகிறார். ஒரு வசனம் கூட யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம், யோசுவா 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்து
2ஆம் வசனம் 3ஆம் வசனம் பாருங்க. அப்ப அவங்க விக்கிரகங்களை சேவித்தார்கள். ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்தார். அப்ப அவனை அழைக்கிற பொழுது அவனுக்கு தரிசனம் கொடுத்து தான் ஆண்டவர் அழைக்கிறார். அப்ப நீங்க ஆண்டவர் உங்களை ரட்சித்தார் என்ற உங்களுக்கு நிச்சயம் இருந்தால், நான் ஒரு தரிசனம் பெற்ற விசுவாசி என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தரிசனமானார், அவனை அழைத்தார். இந்த தரிசனம் என்று சொல்லும்போது சிலர் நினைக்கிறாங்க, கண்ணை மூடிட்டு இருக்கும்போது தரிசனம் கிடைக்கணும், அல்லது கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது அந்த தரிசனம் கிடைக்கணும் என்றெல்லாம் நினைக்கிறாங்க. அது பழைய ஏற்பாட்டில் அப்படி சம்பவம் நடந்திருக்கிறது. நீங்கள் புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது, முழு வேதாகமத்தில் முடியும் பொழுது, இன்றைக்கு மனிதர் சொல்லுகிற தரிசனம் போன்ற ஒரு தரிசனம் நமக்கு தேவையில்லை. அவர்கள் சொல்லுகிற தரிசனத்தை வேதத்தின்படி ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் நாம் தரிசனம் பெற்றவர்கள் என்பதை வேதவசனத்தினுடைய அஸ்திபாரத்தில் நாம் ஏற்றுக்கொள்கிறோம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினால உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். தீர்க்க தரிசனமானது, தரிசனம் வசனத்தை கொண்டுதான் ஆண்டவர் தரிசனம் மனிதர்களுக்கு கொடுக்கிறார். வசனத்தை கொண்டுதான் ஆண்டவர் மனுஷர்களை ரட்சிக்கிறார். அது தரிசனம், தீர்க்கமாக சொல்லப்பட்ட வார்த்தை. முழு வேதம் வந்த பிற்பாடு ஒன்றை கூட்டாத ஒன்றை குறைக்காத அப்படின்னு சொல்லி பைபிள்ல சொல்லிக்குது. அப்படி கூட்டி குறைக்கிறவர்களுக்கு தண்டனை வரும் என்று கூட வேதத்தில் நாம் பார்க்க முடியும். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிக்கும் போது, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். இந்த தீர்க்க தரிசனம் என்று சொல்லுவது என்ன? வேதத்தை போதித்து அந்த வேதத்தை அப்படியே ஏற்றுக்கொள்கிற காரியம்தாங்க தீர்க்க தரிசனம் என்று சொல்லுகிறது. அது இல்லை என்றால் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்க கெட்டு போவாங்க அப்படி சொல்லி. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமானார், அவனை அழைத்தார். தரிசனத்தோடு தான் அவருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை தொடங்குகிறது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தில் வாசிக்கும் போது, அவர்களோட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே. எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், அது கிறிஸ்துவே என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லாரும் தரிசனம் பெற்றவர்கள். எல்லாரையுமே அந்த தரிசனத்தோடு ஆண்டவர் கிறிஸ்தவ வாழ்க்கையை தொடக்குகிறார். ஆவியில ஆரம்பம் பண்ணின நீங்கள் என்று கலாத்திற்கு நிறுவத்தில் பவுல் சொன்னதாக 3ஆம் அதிகாரத்தில் சொன்னதாக பார்க்கிறோம். உங்களிலே நற்கிரியை ஆரம்பித்தவர் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து 4 பேரையும் தான் நடத்துவார் என்று சொல்லப்பட்டு, நாம நற்கிரியை தொடங்கல, அவர் தான் தொடங்கினார். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் விசுவாசத்தை துவக்குகிறவர், நாம துவக்க முடியாது, நாமளும் முடிக்க முடியாது. துவக்குகிறவரும் முடிக்கிறவரும். அது எப்பா? நாம் தரிசனம் பெற்ற போது, அழைக்கப்பட்டவர். ஆபிரகாமை அழைத்தார், அவனுக்கு முதலாவது தரிசனம் கொடுத்து தான் அழைக்கிறார். அப்புறம் 4 தரிசனங்கள் வருகிறது, அதை நாம் பின்னால சிந்திக்கலாம். இந்த தரிசனம் கொடுத்து அழைக்கிறாரே, அந்த அழைப்புக்கு அவர் உபயோகிக்கிற எத்தனை என்ன தெரியுமா? கலாத்தியர்கள் நிறுவனம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் கிருபையினாலே அழைத்தவரை என்று விசுவாசிகளுக்கு பவுல் ஞாபகப்படுத்துகிறார். ஒரு மனிதனை ஆண்டவர் அழைக்கிறதற்கு அவனுடைய இடம் தடையல்ல, அவன் செய்கிற மார்க்க சம்பந்தப்பட்ட சடங்குகள் அது தடையல்ல. அவன் மெசொபொத்தாமியாவில் இருக்கிறான். காரானூர்ல இருக்கிறதுக்கு முந்தைய மெசொபொத்தாமியாவில் ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகிறார். அவனிடத்தில் அழைத்த பொழுது, அவனுக்கு தரிசனம் தந்த போது, கிருபை தகுதி இல்லாதவர்களுக்கு காண்பிக்கப்படுகிற ஒரு இரக்கம்.
விக்கிரக ஆராதனை வெறுக்கிற தேவன் அந்த மனுஷனை நேசிக்கலாமா? அந்த மெசபோதோமியா என்ன கிறிஸ்தவ நாடா? இல்ல. ஆனால் ஆண்டவர் அங்கே தரிசனமாகிறார், அங்கே அழைக்கிறார். 2 பேதுரு 1 அதிகாரம் 3 வசனத்தில் வாசிங்கன்னா, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவர். ஆபிரகாமை அழைக்கும் போது கிருபை காட்டினார், இரக்கம் காட்டினார். அதற்கு அவன் ஒரு தகுதி வேண்டியதில்லை, ஒரு விலையும் கொடுக்க வேண்டாம். மகிமையினாலும் காருண்யத்தினாலும் அழைக்கிறார். அதனாலதான் இந்த அப்போஸ்தலர் 7:1 மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி. அப்ப அழைப்புக்கு தேவன் தருகிற தரிசனத்துக்கு நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாங்க, ஒன்றும் செய்யவும் முடியாது. அதுல அவருடைய மகிமை விளங்குகிறது. தன்னுடைய மகிமையை அதில் பயன்படுத்துகிறார், தரிசனம் கொடுக்கவும் அழைக்கவும். தம்முடைய காருண்யத்தினாலே, அவருடைய காருண்யத்தினால பூமி நிறைந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த காரணியம் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில செயல்பட தொடங்குகிறது. எப்பொழுது என்று கேட்டால், முதலாவது அவன் தரிசனம் பெற்ற போது ஆண்டவர் அவனை அழைத்தவர். நீங்கள் நானும் அழைக்கப்பட்டவள் என்பதில் என்ன சந்தேகம்? கலாத்தியர்கள் நிறுவனத்தில் பவுல் சொல்லும் பொழுது அவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்றார். பொந்து, கலாத்தியா, கப்பத்தோக்கி, ஆசியா, பித்தினியா தேசங்களை சீரர்களுக்கு பேதுரு எழுதும் பொழுது மகிமையினாலும் காரணத்தினாலும் தேவன் உங்களை அழைத்தார் என்று சொல்றார். அதனால தரிசனத்தில் தேவ அழைப்பை பெற்றான் ஆபிரகாம். உங்களுக்கு எப்ப தரிசனம் கிடைச்சது? எப்ப ஆண்டவர் உங்களை அழைச்சார்? அதுக்கு உங்களிடத்துல என்ன தகுதி வேணும்? ஒரு தகுதி வேண்டாம். அதனாலதான் நம்முடைய மரண பரியந்தம் ஆபிரகாம் என்னை அழைக்கிறதற்கு, எனக்கு தரிசனம் தந்து அழைக்கிறதற்கு என்னிடத்துல ஒரு நன்மையும் இல்லாத போது அவருடைய கிருபையினால், அவருடைய மகிமையினால், நான் மகிமை இழந்தவன் பாவத்தினால, அவருடைய காரணத்துக்கு நான் எந்த தகுதியும் அற்றவன். ஆனால் ஆண்டவர் எனக்கு தரிசனம் ஆனாரே, என்னை அழைத்தாரே, நான் அழைத்தவருக்கு உண்மையாயிருப்பேன் என்ற நிலைமையில தான் என்னுடைய வாழ்க்கை தொடர்ந்து நடந்தது. தரிசனம் பெற்ற ஆபிரகாம், தரிசனம் பெற்ற விசுவாசிகள். இதுல 4 குறிப்புகள் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். நமது அழைப்புக்கு முன்னாலே நம்முடைய நிலைமை என்ன? ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார், தரிசனத்தின் மூலமாக அழைத்தார். நாம் புதிய ஏற்பாட்டில் படிக்கும் பொழுது பேதர் நிருபத்திலையும் வாசிக்கிறோம், யாக்கோபு நிருபத்தில் வாசிக்கிறோம். சத்திய வசனத்தினால ஜெனிப்பித்தார், அப்படித்தான் எழுதி. மறுபிறப்பை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவதற்கு தீர்க்கமாக சொல்லப்பட்ட இந்த வேதம், ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையில ஒரு குறையும் இல்லாம 7 தரம் புடமிடப்பட்டு கொடுக்கப்பட்ட வசனத்தின் மூலமாக கேட்டு விசுவாசித்து நாம் ரட்சிக்கப்பட்டு அந்த தரிசனத்தினால நாம் அழைப்பை பெற்ற நிச்சயத்தை உடனேயும் பெறோம். கொஞ்ச நாள் சபையில் ஐக்கியப்பட்ட பிற்பாடு கூட அந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்றோம். அப்ப அழைப்பு விசுவாசம் தொடங்குறது எப்பொழுது என்று கேட்டால் தரிசனத்தோடு தான் தொடங்குகிறது. நமது அழைப்புக்கு முன் நம்முடைய நிலைமை என்ன என்று பார்த்தால், ஏசாயா 54 அதிகாரம் 6 வசனம். ஏசாயா 54 அதிகாரம் 6 வசனம். கர்த்தர் அழைத்தது அதற்கு முந்தி இஸ்ரவேலுடைய நிலைமையா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவருடைய நிலைமையா இருந்தாலும் சரி, விசுவாசியுடைய நிலைமையா இருந்தாலும் சரி, கர்த்தர் அங்கே தெளிவாய் சொல்லுகிறார், கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரியை போலவும். யாரோ கைவிட்டுட்டாங்க இந்த அம்மாளை. அப்புறம் இளம் புராணத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்டவளை போலவும். கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சா அந்த புருஷனை தள்ளி விட்டுட்டாரே, நான் இனி எப்படி என்னுடைய வாழ்க்கை இருக்கும்
என்று ஒரு புலம்புகிற ஸ்திரியை போலதான் மொத்த இஸ்ரவேலருடைய நிலைமை இருந்தது என்று ஆண்டவர் இங்கே தீர்க்கதரிசியின் மூலமா சொல்லுகிறார். அப்போ இந்த நிலைமையில் இருந்த அவங்க ரட்சிப்புக்கு தகுதியா? அவங்க கைவிடப்பட்டிருக்கிறாங்களே, தள்ளப்பட்டிருக்கிறாங்களே. தள்ளப்பட்டவங்கள கைவிடப்பட்டவங்களை யாராவது ஏற்றுக்கொள்வாங்களா? அவங்க வசதி வாய்ப்போட இருந்தவங்களான்னா ஏற்றுக்கொள்வாங்க. ஆனா இந்த பெண்ணை நாங்க ஏற்றுக்கொண்ட இதுல லாப நஷ்டம் இருக்குது, வச்சு காலத்தை தள்ள முடியுமா? ரொம்ப பரிதாபமான ஒரு நிலைமை. நம்முடைய அழைப்புக்கு முந்தி தேவன் நமக்கு தரிசனம் தருவதற்கு முந்தி ஆபிரகாமா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, நாம கைவிடப்பட்டவர்கள். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? நாம் கைவிடப்பட வேண்டிய இடத்துல தேவகுமாரன் கைவிடப்பட்டார் என்றால் அர்த்தம் என்ன? நாம் தேவனால கைவிடப்பட்டவர்களா இருந்தோம். தேவன் நாமளை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய துக்கம். பணம் பொருளெல்லாம் இருக்கலாம், இன்னொன்று நம்முடைய ஆத்மா வாழ்க்கையை பற்றி நினைத்தால் ஒரு தள்ளப்பட்ட ஒரு நிலைமை. தாவீது ராஜா பாவம் செய்த பொழுது, உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளிவிடாமலும் என்று கதறுன்னு கதறார். நம்மை தேவன் அழைக்கிறதுக்கு முந்தி, நம்ம ரட்சிக்கிறதுக்கு முந்தி, நமக்கு தரிசனம் தருவதற்கு முந்தி தேவன் நம்மை தள்ளிவிட்டார் என்று மாத்திரம், கைவிட்டார் என்று மாத்திரமல்ல, நம்மளை தள்ளிவிட்டார். பழமுதிர் சோலையான ஏதேன் தோட்டத்தை விட்டு ஆண்டவர் துரத்தினார் என்றல்லவா நம்முடைய முதல் தகப்பனை பற்றி சொல்லியிருக்குது. நம்ம கிட்ட வரலாமா? அதோடு எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரையில வாசித்தீங்கன்னா, அங்கே மொத்த இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி சொல்லும் பொழுது, அதாவது பிறந்த குழந்தைய யாரும் கவனிப்பார் இல்லாம, அதை சுத்தம் செய்யாம, எண்ணெயினால ஆற்றப்படாம, வஸ்திரம் இல்லாம கடந்த ஒரு குழந்தையை பற்றி ஆண்டவர் சொல்றார். எந்த குழந்தை? இஸ்ரவேலரைத்தான் சிறு என்று சொல்லி ஒப்பனையாக பேசுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களைத்தான் கைவிடப்பட்ட ஒரு குழந்தை என்று அங்கே சொல்றார். உலக நாடுகள் அந்த பலஸ்தீனாவை சுற்றி இல்லையா? ஆனால் உன்னுடைய ரொம்ப நிலைமை பரிதாபம், நீ கைவிடப்பட்டிருந்த, உன்னை யாரும் கவனிப்பார் இல்லை என்று ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி சொன்னதாக நாம் பார்க்கிறோம். இந்த கைவிடப்பட்டவர்கள் தள்ளப்பட்டவர்களை நினைத்தால் அவர்களை தனிமை உணர்வு போட்டு வாட்டி வதக்கி, கைவிடப்பட்டவர்கள் தள்ளப்பட்டவர்கள் அவருடைய தனிமை உணர்வு போட்டு வாட்டி வதக்கி. சங்கீதம் 102:7 வாசிக்கும் போது, நான் தனித்திருக்கிற குருவியை போல ஆனேன். சங்கீதக்காரன் தான் சொல்றார். கூட்டத்தோட குருவி இருந்தா அது வேற காரியம். ஆனா தனித்திருக்கிற குருவி ராத்திரில தூங்க முடியுமா? கிளையில உட்கார்ந்து தூக்கமே வராதுங்க. ஒரு மணி நேரத்தை தள்ளுறது ஒரு யுகத்தை தள்ளுகிறத போல இருக்கு தனிமை உணர்வு. 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிக்கும் போது, ராஜ குடும்பத்தில் இருக்கிற ராஜகுமாரத்தியான தாவீது ராஜாவுடைய மகள் தாமார் தன்னுடைய சகோதரனால கெடுக்கப்பட்ட பொழுது அவள் ஒரு வீட்டில தனித்து கிளேசப்பட்டுக் கொண்டிருந்தார். பெண்களுக்கு உயிர் கற்பு தான் உயிர். ஆனால் என்னுடைய திருமணத்திற்கு முந்தி இப்படி சொந்த சகோதரனால நான் இப்படி கெடுக்கப்பட்டு போனேன்னு, இனி நான் இன்னொருவனோட வாழலாமா? வாழக்கூடுமா? இந்த செய்தி இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கேள்விப்படும் போது இது வந்து இஸ்ரவேலில வெக்கங்கெட்ட காரியமாச்சே. அந்த பெண்ணுக்கு அரமனை இருக்குது, அப்பா அம்மா இருக்கிறாங்க, அக்கா தங்கச்சி இருக்கிறாங்க, இஸ்ரவேல் சமுதாயம் இருக்கு, பாலும் தேன் ஓடு ராஜ்யத்தெல்லாம் இருக்கிறேன்.
ஆனா என்ன பிரயோஜனம்? தனித்து கிளேசப்பட்டுக் கொண்டிருந்தாங்களே. ரூத் 1 அதிகாரம் 5 வசனத்துல தனித்தவளானால் யாரு? அஞ்ஞான தேசத்துல நகோமி 2 புருஷன் முதல்ல இறந்தா, 2 பையன்களும் இறந்து போனாங்க. மருமக்கள்மார் விசுவாசிகள் இல்லையே. அதனால ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு தனிமை உணர்வு அந்த அம்மாவை போட்டு வாட்டி வதைக்கு. நீங்க என்ன மாறான்னு சொல்ல வேண்டாம், அதாவது நகோமி என்று சொல்ல வேண்டாம், என்ன மாறாள் கசப்பானவள் என்று சொல்லுங்க என்று சொல்றாங்க. 2 ராஜாக்கள் 15 அதிகாரம் 5 வசனம் வாசிக்கும் போது அங்க ஒரு ராஜா ஆண்டவர் அவனை அடித்ததுனால அவன் தனித்த வீட்டில மரணபரியந்தான் தனிமையில கடந்து கடைசியில் இறந்து போனான்னு சொல்லி இருக்கிறது. அவன் அசரியா ராஜா என்று வாசிக்கிறான். சொல்ல போனால் ஆபிரகாம் அவன் குடும்பத்தோடு இருந்தாலும், அவன் விக்கிரக ஆராதனை செய்கிற ஒரு மனிதனா இருந்தாலும், மெசபதோமியாவில் இருந்தாலும் அவனுடைய நிலைமை ரொம்ப பரிதாபம். அவன் தேவனால கைவிடப்பட்டவன், தேவனால தள்ளப்பட்டவன். தனிமை உணர்வு அவனை போட்டி வாட்டி வதைக்கிறது என்று ஆண்டவர் அறிந்திருந்தார். மகிமையின் தேவன், நான் இவனுக்கு தரிசனமாவேன், அவனை அழைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்க தரிசனமாகி அழைத்தார். அப்படிதான் பைபிள் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். விசுவாசிகளான தேவ ஜனங்களே, நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முந்தி உங்களுடைய வாழ்க்கையை ஒரு முறை கூட நீங்க யோசித்து பார்க்கணும். கர்த்தர் தங்களை மீட்ட நாளை நினையாமல் போனார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். ஆனதால் நன்றி இல்லாம ஆண்டவருக்கு விரோதமாக கழுத்தை கடினப்படுத்தி இருதயத்தை வைராக்கியம் கொள்ள பண்ணி புறஜாதி கூட பார்த்து பயப்படுகிற பாவத்தை இவங்க துணிகரமா செய்து அவங்க ஒரு தெய்வத்தை மாற்றின சரித்திரமே கிடையாது. யூத ஜனங்கள் தங்களுடைய தெய்வத்தை மாற்றி மாட்டின் சாயல் குப்பாக ஆக்கி போட்டாங்க. இதற்கு என்ன காரணம்? மகிமையினாலும் காருண்யத்தினாலும் கிருபையினாலும் அழைத்த தேவனை மறந்த காரியம். உங்களுக்கு தேவன் தரிசனம் தந்தாரே, உங்களை அழைத்தாரே, அதை நீங்கள் மறக்க முடியுமா? இந்த அழைக்கிறதற்கும் தரிசனம் தருவதற்கும் சிலர் ஆண்டவர் அழைக்க மாட்டேங்கிறாரு, தரிசனம் பண்ண கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு என்ன அர்த்தம்? அதான் எனக்கு விளங்கல. நான் யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேன். ஏன் அப்படி? ஆண்டவர் 2 பேரையும் சிநேகிக்க வேண்டியது. சூரியன் நல்ல சூடா இருக்கும்போது மெழுகு உருகும். ஆனால் களிமண் என்ன செய்யும் தெரியுமா? சூரியன் கடுமையா உதிக்கும் போது இறுகி போகும், ஒன்னோட ஒண்ணு ஒட்டி இறுகி போகும். சூரியனுடைய தன்மை ஒண்ணுதான், ஆனா அது மெழுகு உருகக்கூடிய தன்மையுடையது, இது இறுகக்கூடிய தன்மையுடையது. இன்னும் கற்பத்திலிருந்து பிறக்கல, நல்வினை தீவினை ஒன்று செய்யல, மூத்தவன் இளையவனை சேவிப்பான். சில வேளைகள் இதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. 1000 கோடி ஸ்தோத்திரம் கூட சொல்லணும். சிலர் ஆண்டவர் அழைக்க மாட்டேங்கிறாரு, சிலருக்கு தரிசனம் தர்றதுல விடிய விடிய பேசினாலும் சரி, விடிஞ்சு பேசினாலும் சரி ரட்சிக்கப்பட மாட்டேங்கிறாங்க. ஆனா ஒரே பிரசங்கத்தில் ரட்சிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. யாரும் இல்லாத போது உடைந்த உள்ளத்தோடு உள்ளத்துல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசிகளா மாறுறாங்க. மற்றவர்களை கோபாக்கினைக்கு என்று நியமித்திருக்கிற பொழுது
தெசலோனிக்கேயர் நிருபத்தில் பவுல் சொல்லுகிறார், உங்களை நித்திய ஜீவன் அடையும்படிக்கு உங்களை ரட்சித்தார், நியமித்தார். இந்த உலகத்தில் இருக்கிறவரே கேட்கிற கேள்வி தான், ஆண்டவரே நீர் என்னிடத்தில் என்ன நன்மை கண்டு எனக்கு தரிசனமாகி என்னை அழைத்து, என்னுடைய சொந்த கூட பிறந்த அண்ணனை நீர் அழைக்கல, என்ன முதலாவது அந்த மதுரையில் இருக்கிற சபை கூட்டிட்டு போன அந்த வாலிபனை நீர் அழைக்கலையே, நீர் என்ன ஏன் அழைத்தீர்? அது விளங்க முடியாத ரகசியம் தான் நான் சொல்லுவேன், விளங்க முடியாத ரகசியம். இதற்கு துரோகம் செய்யறது தான் உள்ளதுலயே பயங்கரம், அதை மறந்துடாதீங்க. இதுக்கு துரோகம் செய்யறீங்க பாருங்க, இதுதான் மன்னிக்க முடியாத பாவம். அதனாலதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவன். கர்த்தர் வருகிறார், அவர் நம்மை தரிசனத்தின் மூலமாக அழைத்தார். அதற்கு நம்மிடத்தில் ஒரு தகுதியும் இல்லை. அவருடைய இரக்கம், மகிமையை பயன்படுத்தினார், காரணியத்தை பயன்படுத்தினார். இரண்டாவது, அவர் நம்மை அழைக்கிறதுக்கு முந்தி நம்முடைய நிலைமை என்னவென்றால், தரிசனம் தருகிறாரே ஆபிரகாமுக்கு, நமக்கு தரிசனம் பெற்று நாம் ரட்சிக்கப்பட்டோமே, நம்முடைய முந்தின நிலைமை என்ன? ரோமர்கள் நிறுவம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைக்கிற தேவன். அது இல்ல, ஆனால் இருக்கிறவர்களை போல அழைக்கிற தேவன். அதுக்கு நான் முந்தைய சொல்லியிருக்கிறேன். ஒரு இருட்டு வீட்டுக்குள்ள இல்லாத கருத்த பூனை, ஆண்டவர் சொல்றார் பூனைய வெளியே வா அப்படின்னு சொன்ன உடனே அந்த பூனை மரபுடன் முன்னால வந்து நிற்கும். இருட்டு வீடு, இல்லாத கருத்த பூனை. அது தேவனுக்கு முடியும், நமக்கு முடியாது. என்ன எல்லாம் மாற்ற முடியும், இவன் ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு யாரும் நம்பவே முடியாதுங்க. என் பெத்த தாயை நம்ப முடியாது. 8 பிள்ளைகள் என்னத்தான் அதிகமா நேசித்தான், நம்ப முடியல. ஏன்? எனக்கே என்னை நம்ப முடியல. நான் ரட்சிக்கப்பட மாட்டேன், துரோகி, நன்றி கட்டவன், எனக்கு நரகம்தான் சரி. என்னுடைய சிந்தனையிலும் செயலும் செய்த பாவத்துக்கு நரகம்தான், அதுக்குத்தான் நான் பொருத்தம் 100க்கு 100. ஆனால் ஒண்ணும் இல்லை என்னுடைய வாழ்க்கையில என்ன அழைச்சாரு. தரிசனம் பெறுகிறதற்கு நீங்க ஒன்னும் செய்ய வேண்டாம். உங்களை ஆண்டவர் ரட்சிக்க விரும்பிட்டா நீங்க அந்த ரட்சிப்புக்கு ஒரு விலையும் கொடுக்க வேண்டாம். முன்னோர்கள் பாரம்பரியமா அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று, அது வீணான நடத்தை, அதனால ரட்சிக்கப்பட முடியாது. அழிந்து போற பொன்னினாலும் வெள்ளியினாலும் இயேசு கிறிஸ்துடைய மாசற்ற குற்றமற்ற விலையேறப்பட்ட ரத்தத்தினால மீட்கப்பட்டில் என்று அறிந்திருக்கிறீர்களே. தரிசனம் தரும்போது அழைக்கு வரும்பொழுது நம்ம இடத்துல ஒண்ணும் வேண்டாம், ஒண்ணும் ஆகாது. பாருங்கள், இல்லாத காரியத்தை அழைக்கிறார். இன்னொரு சொல்ல போனால் இயலாத காரியத்தை அழைக்கிறார். இயலாத காரியம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல, இல்லாதவைகளையும் தேவன் அழைத்தார், தெரிந்து கொண்டார் என்று எழுதி. இல்லாத ஒண்ணுமே கிடையாது, 0. இல்லாதவர்களையும் தெரிந்து கொண்டார். ஏன்? மாம்சமான எவனும் மேன்மை பாராட்டாதபடிக்கு. இப்ப நீங்க இந்த தரிசனம் உங்களுக்கு தேவன் தருவதற்கும், தேவன் உங்களை அழைப்பு கொடுக்கிறதற்கு நீங்க என்ன செய்யணும்னா, நான் ஒன்றும் இல்லை, அந்த நிலைமைக்கு வருகிறதுக்கு நீங்கள் ஆயத்தமா இருந்தால்தான் ஆண்டவர் உங்களுக்கு தரிசனம் தருவார், உங்களை அழைப்பார். ரோமர்கள் நிருபம் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்தா, நான் விரும்புகிற நன்மை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். இது யாரு? கீர்த்து பெற்ற தரிசு பட்டணத்தான். கமாலியல் பாதத்திலிருந்து படித்த பெரிய படிப்பாளி. வாலிபர்கள் அவனை போல வேதத்தை கற்று தேர்ந்தவர்கள் யாரும் இல்லை என்ற அளவுக்கு அவரே ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு சாட்சி சொல்றார். 10 கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரங்க பவுல போசல், சவுலா இருந்து பவுலா மாறினவர். அவர் சொல்றார், நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அப்ப அவர்கிட்ட இல்ல என்ன இல்ல, நல்ல காரியம் செய்ய முடியல. இல்ல, ஏசாயா 64ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கும் போது,
நம்முடைய நீதியின் கிரியைகள் எல்லாம் கந்தையா இருக்கிறது. நம்முடைய நீதியின் கிரியை அது கந்தை. நாம நல்ல காரியம் நினைக்கிறோம், வேதம் சொல்லுகிறது அது கந்தையா இருக்கிறது. அதை நிரூபிக்கிறதுக்கு மீகா 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். நல்லவன் முள் செடிக்கு ஒத்தவன். நல்லவன் கெட்டவன் அல்ல, நல்லவன் முள் செடிக்கு ஒத்தவன். செம்மையானவன் நெருஞ்சிலை பார்க்கிலும் கூர்மையானவன். இது நாம ரட்சிக்கப்படுற காலத்துக்கு முந்தி இல்லையா? சொல்லுங்க. ஆபிரகாமுக்கு தரிசனமாகும் போது, மகிமையின் தேவன் அவனை அழைக்கும் பொழுது, இரக்கம் காட்டும் பொழுது, காரணத்தை காண்பிக்கும் போது தெரியும் இவனால இந்த விக்கிரக ஆராதனை விட முடியாது. ஆறறிவு படைத்த மனுஷன் ஒரு அரை இஞ்சி ஒரு புகைக்கிற பழக்கத்துக்கு விடுதலை கிடையாது. தெரிஞ்சும் செய்யறாங்க, தெரியாமையும் செய்யறாங்க. நம்மளை கண்டவனே இன்னும் பெரிய மரியாதை கொடுக்கறாங்களாம், இந்த பக்கம் திருப்புறாங்க. நான் சொல்றேன், நமக்கு எதையுமே செய்ய இயலாதுங்க. நம்மிடத்துல ஒண்ணும் இல்லை, ஜீரோ. நம்முடைய முதற் தகப்பன் சாத்தானுக்கு தன்னை ஒப்பு கொடுத்த பிற்பாடு நாம அப்படியே பிறந்துட்டோம், ஒண்ணுமே செய்யல, இயலாதவங்களா போயிட்டோம். அடுப்பின் அடியில கிடந்தவர்கள் என்று நம்மை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் புறாச்சிறகுகள் உள்ளதை போல நம்மை மாற்றி இருக்கிறார். அப்புறம் தூள்ல நம்ம கிடந்த ஒரு ராஜா பற்றி சொல்லிருக்கு. தூள்ல கிடந்த உடனே ராஜாவாக தேவன் உயர்த்தினார் அப்படின்னு எழுதியிருக்கு பைபிள்ல. நிறைய வசனங்களை சொல்லலாம். நம்முடைய ரட்சிக்கப்படக்கு முந்தி மனுஷனுடைய நிலைமை ரொம்ப பரிதாபம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல பாத்தீங்களா? தலையெல்லாம் வியாதி, இருதயமெல்லாம் பலட்சியம். 6ஆம் வசனத்திலிருந்து வருது. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையில நொதிக்கிற ரணம், வீக்கம், சீல் பிதுக்கப்படாம, எண்ணெயினால் ஆற்றப்படாம, எத்தனை கொடுமை அது! மொத்த இஸ்ரவேலருடைய நிலைமை, மொத்த மனுக்குலத்தினுடைய நிலைமை. புறஜாதிகள் விருத்த சேதனம் இல்லாதவங்க, இஸ்ரவேல் ஜனங்களோ இருதயத்தில் விருத்த சேதனம் இல்லாதவங்க, ரெண்டு பேரும் ஒண்ணுதானே. அதனால நம்மை அழைக்கிறதுக்கு முந்தி நாம எதையும் செய்ய இயலாதவர்கள். அப்படி உணர்கிற மனுஷனை ஆண்டவர் தரிசனமாகி அழைக்கிறதுக்கு அவருக்கு ஒரு விதமான தடையும் இல்லை. ஆனா நான் கைவிடப்படல, நான் தள்ளப்படல, எனக்கு ஒன்றும் தனிமை இல்லை. அப்புறம் எனக்கு சில காரியங்களை செய்ய முடியும். அதாங்க 1007 மதம் செய்யற காரியம். நம்முடைய கிறிஸ்தவ மார்க்கம் ஆண்டவரால் உண்டாக்கப்படாத மார்க்கம். அதனாலதான் பைபிள்ல சொல்லப்படாத பண்டிகைகளை கூட கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இவங்க என்ன செய்ய இயலும் இவங்களால? கர்த்தர் ஏன் அவங்களை ரட்சிக்க முடியல, அவங்களை அழைக்க முடியல, ஏன் அவர்களுக்கு தரிசனம் தர்றதில்லை? ஆனால் ஆண்டவர் தரிசனம் ஆகிறதற்கு, நமக்கு அழைப்பு கொடுக்கிறதற்கு அது ஒன்று தேவையில்லை. 3வது பாருங்கள், ஆண்டவர் நமக்கு தரிசனம் ஆகிறார். அழைப்பு வருகிற பொழுதுதான் ரட்சிக்கப்படுறோம், கிறிஸ்தவ வாழ்க்கை தொடங்குகிறது. நம்முடைய ரட்சிப்புக்கு முன்னால தேவன் நமக்கு தரிசனம் ஆகிறதுக்கு முந்தி, நம்மை அழைக்கிறதுக்கு முந்தி நாம உண்மையற்றவர்கள். பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், நான் உண்மை இல்லாதவர்களாயிருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எங்கும் உள்ள எந்த விசுவாசியும் ஆதாம் முதல் கிறிஸ்துவின் 2வது பிரிந்து உள்ளவங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நாங்க உண்மையற்றவங்க. நாங்க உண்மையற்றவங்களா இருந்த பொழுதுதான் ஆண்டவர் எங்களை அழைத்தார், எங்களுக்கு தரிசனமானார். உண்மையற்றவனை தொழில சேர்ப்பாங்களா? உண்மையற்றவனை ராணுவத்தில் சேர்ப்பாங்களா? உண்மையற்ற மனிதனை போய்
போலீஸ்ல சேர்ப்பாங்களா? உண்மையற்ற மனுஷன் ஒன்னுத்துக்கு உபயோகமில்லாதவன். ஆனால் நாம் பிறப்பில வாழ்க்கையில உண்மையற்றவளா இருந்த பொழுது ஆண்டவர் அழைத்தார் என்பது ஆச்சரியத்திலும் ஆச்சரியமா இருக்குது அல்லவா? ஆச்சரியத்தில் ஆச்சரியமா இருக்கிறது அல்லவா? பாருங்க, லூக்கா 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்துல உண்மையற்றவர்களோட அவளுக்கு பங்கை நியமிப்பான். எஜமான் சொல்ற காரியத்தை செய்யாதவன் அவனுடைய முடிவு என்னவென்றால், ஆண்டவர் அங்க ஓம சொல்றார், உண்மை இல்லாதவர்களோட பங்குன்னு சொன்னா நரகம், பாதாளம், அங்கதான் போகணும். நீங்க உண்மை இல்லாம வாழ்ந்தீங்க, அங்கே போயிருங்க, நீங்களே போறது சரின்னு சொல்லுவீங்க ஒரு நாள். ஆனா நம்ம உண்மையற்றவங்கள தானே இருந்தான். ஆபிரகாம் உண்மை இல்லவனா? அவனை அழைக்கிறதுக்கு அவனை உண்மையா இருந்தானா? அழைக்கிறதுக்கு அவனிடத்துல என்ன இருந்தது? அழைக்கிறதுக்கு என்ன அவன் ஒட்டுமொத்த சமுதாயத்தோட இருந்தானா? தனி மனிதனாக நிலைமையில வந்தானே. யாக்கோபை போல பின்பு தனித்திருந்தான், இப்படி வருதில்ல. இந்த தனிமை பற்றி சொல்லும்போது அந்த ராஜா, தாவீது ராஜாவுடைய புள்ள நகோமி இவங்களெல்லாம் தனிமையாக போகணும்னு நினைச்சாங்களா? ஆனா சூழ்நிலை அவங்களை தனிமையில கொண்டு வந்துருச்சு. அருமையானவர்களே, நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் படிக்கும்போது, உண்மையில்ல மனிதனை கண்டுபிடிக்கிறவன் யார்? மனுப்புத்திரல உண்மையுள்ளவர்கள் குறைந்திருக்கிறார். சங்கீதம் 12 சொல்லப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்திச்சா, ஆண்டவர் தரிசனமாகிறதுக்கு முந்தி, அழைக்கிறதுக்கு முந்தி என்கிட்ட எல்லாம் ஒரு உண்மையும் கிடையாதுங்க. நான் தனிமை உணர்வுனால கதறி இருக்கிறேன். ஏன் உலகத்துல பிறந்தேன், ஏன் உலகத்துல வாழ்கிறேன், வாழ்க்கையுடைய அர்த்தம் என்ன? என்னால எந்த காரியத்தையும் செய்ய முடியாது, செய்தாலும் சித்தியும் பெறாது. நம்மளை அழைக்கலாமா தெய்வம்? அவருடைய மகிமையை காண்பிக்கலாமா? காருண்யத்தை காண்பிக்கலாமா? இரக்கத்தை காண்பிக்கலாமா? சிலர் நான் தரிசனம் பெற்றேன்னு சொல்லி மடக்கணும், பெருமை, அகம்பாதம். என்ன நீங்க தரிசனம் பெற்றீங்க? ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துறதுனால உங்களுக்கு நீங்க தரிசனம் பண்றீங்க. மற்றபடி என்ன உங்களுக்கு பெருமையா சொல்ல வேண்டி கிடக்கு? நம்முடைய அழைப்புக்கு முந்தி, தேவன் நமக்கு தரிசனம் அளிக்கிறதுக்கு முந்தி நம்முடைய நிலைமை என்னன்னு நாம் சரியா வேதத்தை படித்து நாம் புரிந்து கொண்டால் யாரை பற்றியும் குறை பேசி தெரிய மாட்டோம். நாமளை பற்றி அகம்பாதம் பிடிச்சவங்கள நடக்கவும் மாட்டோம். ரட்சிக்கப்பட்டு மண்ணுக்குள்ள போற வரையில ஜாதி துவேஷம், இனத்தை பற்றி, படிப்பை பற்றி, தாளந்துகளை பற்றி ஒரு பெருமையும் இருக்காது. காரணம் இது அந்த அழைப்புக்கு பின்னால வந்து ஆசீர்வாதங்கள். ஆண்டவர் அழைக்கலைன்னா ஒண்ணுமில்ல. ஆபிரகாம் யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? அருமையானவர்களே, இந்த உண்மைக்கு எதிர என்ன தெரியுமா? நாம் உண்மையற்றவர்களை அழைக்கிற உண்மையுள்ளவர். நாம் உண்மையற்றவர்களா இருந்தாலும் அவரு உண்மையுள்ளவரா இருக்கிறார். உண்மைக்கு எதிர் என்று கேட்டால் பொய், பித்தலாட்டம். கிராம பாஷையில் சொன்னா பொய், பித்தலாட்டம். என்னோட மாய்மாலம், ஏமாற்றம். இது நாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முந்தி இருந்தது. அனனியா சப்பிரால ஆண்டவர் ஆரம்ப காலத்திலே சபையை விட்டு நீக்கிறதுக்கு காரணம் தெரியுமா? யாரு குடும்பத்தை கெடுத்தாங்க? கொலை நடந்ததா? உபச்சாரம் நடந்ததா? என்ன நடந்தது? அதாவது அவங்க உண்மையற்றவங்களா போனாங்க. ஊழியக்காரனுக்கு தெரியாது, சபைக்கு தெரியாது. நாங்க ஊழியக்காரனை ஏமாத்தி போட்டோம், சபையை ஏமாத்தி போட்டோம். சபையில இருந்துகிட்டே அதை செய்வோம். எங்களை யாரும் கேட்க முடியாது. நம்ம கேட்க வேண்டாம், கேட்க வேண்டாம். கர்த்தர் கேட்காம இருப்பாரா? அதான் கேள். மாய்மாலமான ஒரு வாழ்க்கை. சங்கீதம் 89:5 நீங்கள் படித்தால், பரிசுத்தவான்களுடைய சபையில அவருடைய உண்மை விளங்கும். மாய்மாலம், பித்தலாட்டம் இது ஒண்ணுமே கிடையாதுங்க. பரிசுத்தவான்களுடைய சபையில அவருடைய உண்மை விளங்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல வாசிக்கின்றா, அவரோடு இருக்கிறவர்கள் உண்மையுள்ளவர்களும். இயேசுவானவர் ஒரு புரட்சிவாதிங்க, உண்மையுள்ள சாட்சி. நீங்க அவருடைய பிள்ளைகள்,
உண்மையே பேசுங்க. உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்குன்னு நான் கேட்டா நீங்க உண்மையை சொல்லுவீங்களா, பொய் சொல்லுவீங்களா, பித்தலாட்டம் பண்ணுவீங்களா, மாய்மாலம் பண்ணுவீங்களா? நான் கேட்கல, உங்க மனைவி கேட்கிறாங்க. உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்குது? இது ரட்சிக்கப்படுறதுக்கு முந்தி இந்த மாதிரி மாய்மாலம், பித்தலாட்டம், ஏமாற்று இதெல்லாம் நடக்கும். மனைவியை மதிக்க மாட்டாங்க, பிள்ளைகளுக்கு ஒரு விஷயம் தெரியாது. பொல்லாத மனுஷங்க ஆணும் பொண்ணும், ரட்சிக்கப்படாதவங்க. அவங்களை நம்ப முடியாது. குரங்கு மாதிரி, அல்லது என்னது பன்றி மாதிரி, நாய் மாதிரி, இப்படி பல குணங்களை சொல்லலாம் வேதவசனத்துடைய வெளிச்சத்துல. ஆனால் விசுவாசிகளை மாற்ற பிற்பாடு அப்படி பேரை சொல்லக்கூடாது. அது ஆண்டவருக்கு அவமானம், சத்தியத்துக்கு அவமானம். அப்ப என்னவென்றால், நாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முந்தி உண்மையற்றவர்கள். அவன் உண்மை உள்ளவனா இருந்தா விக்கிரத்தை செய்யலாமா? ஆண்டு அருவருக்கிற பாவமாச்சே. நம்முடைய ரட்சிப்புக்கு முன்னால ஆண்டவர் நமக்கு தரிசனமாகிறார், அழைக்கிறார். அதுக்கு ஒரு தகுதி வேண்டியதில்லை. கடைசியாக 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, அவர் நம்முடைய கிரியைகளின்படி ரட்சியாமல் பரிசுத்த அழைப்பினால அழைத்தார். ஆனால் அதற்கு முந்தி நம்மிடத்துல பரிசுத்தம் உண்டா? சொல்லுங்க. ஆண்டவர் நம்ம அழைக்கிறதுக்கு முந்தி ஏதாவது வாழ்க்கையில பரிசுத்தம் உண்டா என்று கேட்டால், யோபு 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், இந்த 2 வசனங்களை பார்க்கும்போது, சரீரத்தில் பிறந்தவன் பரிசுத்தமா இருப்பது எப்படி? அவன் பரிசுத்தமா இருக்கவே மாட்டான். அப்ப ஆண்டவர் தரிசனம் ஆகிறதுக்கு, நமக்கு அழைப்பு கொடுக்கிறதுக்கு, நம்மிடத்துல பரிசுத்தம் இருந்துதான் நம்மளை ஆண்டவர் அழைச்சார் என்று சொல்ற குறிப்பு பைபிள் ஒண்ணுமே கிடையாது. நம்முடைய முதல் தகப்பன் பாவம் செய்து பாவியான அந்த ஆதாம் ஏவாளை வைக்கும் போது அவர்கள் பாவிகள் அல்ல. ஆனால் நாம பாவம் செய்து பாவி ஆகிறதல்ல, பாவத்தில் பிறக்கிறதுனால நாம் பாவம் செய்கிறோம். பாம்பு குட்டிக்கு விஷம் எங்கிருந்து வந்தது? அந்த தாயிடத்திலிருந்து அந்த குட்டிக்கு விஷம் வந்தது. நம்முடைய தாய் யாரு? ஏவாள். நம்முடைய தகப்பன் யாரு? ஆதாம். இவங்களிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட ஆஸ்தி என்ன தெரியுமா? ஆவிக்குரிய ஆஸ்தி. பாவம், அசுத்தம், அசிங்கம், அருவருப்பு, இதைத்தான் பெற்றோம். பரிசுத்த அழைப்பினால அழைத்தார். நீங்கள் எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிக்கும் போது, அங்க சுத்தம் பண்ணப்படாத தேசமே என்று, தேசம் அசுத்தமா இருக்குது, அது சுத்தம் பண்ணப்பட வேண்டும். ஏசாயா 28ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிக்கும் போது, அதாவது சுத்தமான ஒரு இடமும் இல்லை. போஜன பீடம் இருக்கு பாத்தீங்களா, அது கூட வாந்தியினால போட்டு அசிங்கப்படுத்தி போட்டான். மனுஷன் தன்னையும் அசுத்தப்படுத்துறது இல்ல, தான் வாழுகிற இடத்தை அசுத்தப்படுத்துறது இல்ல. அவனை போல மிருகராசிகள் கூட கிடையாதுங்க. பூனை வெளியே இருந்துட்டு காலை தோண்டி போட்டு மறைச்சிருது. மனுஷன் என்ன செய்யறான்? ரோடுகள் நடத்தான் தான் தெரியும். கிராமங்களில் போய் நடந்தா அந்த ரோட்ல நடக்கவே முடியாது, அவ்வளவு நாத்தாடி. அருமையானவர்களே, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. ஆபிரகாமே, நீ தேவனை தரிசிக்க முடியாது. ஆனால் பரிசுத்த அழைப்பினால் அழைக்கிற ஒரு தேவன் உண்டே. நாம நல்ல கிரியைகள் இது இந்த ஆண்டவருடைய அழைப்புக்கு தகுதியானதல்ல. நாம கைவிடப்பட்டவங்க, தள்ளப்பட்டவங்க, தனிமையினால பாதிக்கப்பட்டவங்க, இல்லாதவங்க, செய்ய இயலாதவங்க, உண்மையற்றவங்க, பரிசுத்தம் கொஞ்சம் கூட இல்லாதவங்க. ஆனால் விசுவாசிகளாய் மாற்றப்பட்ட பிற்பாடு சங்கீதம் 110:3 வாசிக்கிறோம், உமக்கு பரிசுத்த ஜனம் பிறக்கும்,
எவ்வளவு ஜனம் பிறக்கும், பரிசுத்தமா இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி எழுதி. விசுவாசிகள் இன்றைக்கு பரிசுத்தம் பெற்றிருக்கிறோம். அது ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறமே பாடுபட்டார்கள். அதை ஏற்றுக்கொண்டதனால பரிசுத்தம் பெற்றிருக்கிறோம். எரேமியா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கும் போது, இஸ்ரவேல் கர்த்தருக்கு பரிசுத்தமும். ஆனா ஆண்டவர் தரிசனமாகி அழைப்பு கொடுக்கறதுக்கு முந்தி நம்முடைய வாழ்க்கையில என்ன பரிசுத்தம் இருந்தது சொல்லுங்க? ஒரு பரிசுத்தமும் யாரிடத்திலையும் கிடையாது. தரிசனம் பெற்ற ஆபிரகாம், தரிசனம் பெற்ற விசுவாசிகள். அவன் காரானூர்ல குடியிருக்கும் போது மகிமையின் தேவன், அவன் காரானூர்ல குடியிருக்கும் போது மகிமையின் தேவன் மெசொப்பொத்தாமியாவில் அவனுக்கு தரிசனமாகி, அந்த தரிசனத்துக்கு அவனிடத்துல எந்த காரியங்களும் வேண்டும் என்ற அவசரம் கிடையாது, தேவையில்லை. ஆனால் அப்பன் மனசு வைக்கணும். இயேசுவானவர் கல்வாரி சிலுவையில உயிர் கொடுத்தவர் மனசு வைக்கணுங்க. உங்களை ரட்சிக்கணும்னு சொல்லி, உங்களை அழைக்கணும்னு சொல்லி, உங்களுக்கு தரிசனமாகனு சொல்லி. அவர் அழைக்கிற நேரம் காலம் அது அவருக்கு தான் தெரியும், அப்புறம் உங்களுக்கு தான் தெரியும். நான் உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனதுனால சந்திக்கிற ஒரு காலம் உண்டு. கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டைகளின் கீழே சேர்த்துக் கொள்கிறோம். எத்தனை தினம் சேர்த்துக் கொள்ள மனதா இருந்தேன். 6 கிலோமீட்டருக்கு முன்னால சவுல் பவுலாக மாறினார். அன்றைக்கு இருந்த தேவனுடைய பிள்ளைகள் அவனுடைய மனமாற்றத்துக்காக ஜெபிச்சாங்களா? அழிஞ்சு போட்டு சொல்லி ஜெபிச்சாங்களா? தெரியாது. அழிஞ்சு போட்டுன்னு சொல்லி ஜெபிச்சாலும் தப்பு இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா அவ்வளவு பேரை கொண்டுகிட்டு இருக்கிறானே, சபையை பாடுபடுத்திட்டு இருக்கிறானே. அவன் மனம் திரும்பி வந்த போது கூட விசுவாசிகள் அவனை நம்ப முடியல. எருசலேமில் பலமான சபைகள் இருந்தது, 3 மாநிலங்கள்ல சபை இருந்ததுங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு தனி மனுஷனே ஏற்றுக்கொள்றதுக்கு பயந்தாங்க. அப்படிப்பட்டவனை ஒருவனை அழைக்கலாமா? தரிசனம் கொடுக்கலாமா? இதாங்க ஆண்டோடைய பெரிய கிருபை, இரக்கம், அவருடைய மகிமை. ஆண்டவர் சொல்கிறார், நித்திய விவாகத்துக்கென்று நான் உன்னை நியமித்தேன். நித்திய விவாகம். இன்றைக்கு நடக்கிற விவாகங்கள் எல்லாம் நம்முடைய கிறிஸ்தவ விவாகம் உள்பட மரணம் நம்ம பிரிக்கிற வரைக்கும் அதுதான் விவாகம். ஆனால் இந்த ஆவிக்கிற விவாகம், மணவாளனான இயேசுவுக்கு நம்முடைய வாழ்க்கை ஒப்புக் கொடுக்கும் பொழுது இது நித்திய விவாகம். இந்த உலகத்தோட முடிந்து போறதல்ல, பரலோகத்துல தொடர்கிற ஒரு காரியம். அவர் மணவாளன், நாம் மணவாட்டி. நாம தள்ளப்பட்டவங்களா இருந்தோம், கைவிடப்பட்டவங்களா இருந்தோம், தனிமை உணர்வு நம்ம வாட்டி வதச்சது. ஆனால் இப்பொழுது நான் தனிமையா இல்லை, தேவன் என்னோடு இருக்கிறார் அப்படின்னு ஆண்டவர் சொன்னதை போல நீங்களும் நானும் சொல்ல முடியும் அல்லவா? இயலாத ஒரு சூனியம் ரட்சிக்கப்படுறதுக்கு முந்தி. ஆனால் இப்பொழுது பாத்தீங்களா, கிறிஸ்துவுக்குள்ள தேவன் சகலவிதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு ஆசீர்வாதம் கூட கொடுக்காம இல்ல. கிறிஸ்துவுக்குள்ள தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கு. எல்லா வாக்குத்தத்தம் எனக்கு சொந்தம், நமக்கு சொந்தம். ஆனால் ரட்சிக்கப்படுறதுக்கு முந்தி சூனியத்திலும் சூனியம் அல்லவா? நிர்பந்தமான மனுஷன் யார் என்னை இந்த மனசரித்திருந்து விடுதலையாக்குவார்? கதறாரு மனுஷன். எல்லாத்தையும் வித்துட்டு கொடுத்துட்டாரு. 10 கோடி ரூபாய் வச்சுக்கங்க, எனக்கு வேண்டாம். இனி நான் என் ஊருக்கு திரும்பி போக மாட்டேன், இந்த கமாலியல் பாவத்துக்கெல்லாம் போக மாட்டேன், இந்த மார்க்க சம்பந்தப்பட்ட ஆக்களோட நீ போய் இந்த உறவு அந்த யூதர்கள் தான், நானுங்க அவங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. பாத்தீங்களா, பவுல அப்போஸ்தலனை போல நிறைவுள்ள ஒருத்தனை பார்க்க முடியுமா? எல்லாம் கிடைத்தது, மன ரம்மியமா இருக்கிறேன், உண்மையற்ற நிலைமை எல்லாம் போய் இப்பொழுது நான் உண்மையுள்ளவர்களா இருக்கிறோம். பரிசுத்தமற்ற இருந்த நமக்கு 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பவுல் சொல்றாரு, நாங்கள் எவ்வளவு பிழையின்மையும் பரிசுத்தமுள்ளவர்களா இருந்தோம், தேவனும் சாட்சி, நீங்களும் சாட்சி. ஒரு தனி மனிதனாக அவர் சொல்லவில்லை. அவரோடு நிறைய பேர் ஊழியத்தில் ஈடுபடுறாங்க. 3 மிஷனரி பிரயாணம் பண்ணினார் எழுதியிருக்குங்க.
அவங்க எல்லாரையும் சேர்த்து சொல்றாரு, நாங்கள் உங்கள் மத்தியில் எவ்வளவு பிழையின்மையும் பரிசுத்தம், எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவளாய் நடந்தோம். ஆனா ஆண்டவர் தரிசனமாகி அழைக்கிறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னால போய் கேட்டா ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணு ஜீரோ. பாத்தீங்களா? தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினால் அழைக்கிறவர், கிருபையினால் அழைக்கிற தேவன், மகிமையின் தேவன். அவனுக்கு தரிசனமாகி ஆபிரகாமுக்கு அவன் பெற்ற முதல் தரிசனம். அப்புறம் உள்ள தரிசனம் எல்லாம் அது ஆவிக்கிற வளர்ச்சிக்கு அவசியமான காரியம். ஆனா இந்த தரிசனம் இல்ல மனுஷனுக்கு, அவன் ஒரு கிறிஸ்தவனே அல்ல, அவன் ஒரு விசுவாசியும் அல்ல, அவன் பரலோகத்துக்கு போகவே மாட்டான். எந்த பாவத்தையும் விடவும் முடியாது, நினைச்சாலும் விட முடியாது. ஆனால் ஆபிரகாமை கர்த்தர் சந்தித்த, தரிசனம் கொடுத்த, அழைத்த நேரத்தை மறக்க முடியுமா? சொல்லுங்க. 3 ஜாதிகளுக்கு தகப்பனானாரே, எப்படி? என்னுடைய எல்லாவற்றிலும் நான் தசம பாகம் கொடுப்பேன், எப்படி? எதிரிகளை ஓட ஓட விரட்டி முறியடிப்பேன், எப்படி? என்னுடைய குடும்பம் முழுவதையும் கர்த்தருடைய வசனத்தை பயப்படுகிற பயத்துக்குள்ள கொண்டு வருவேன், கட்டளை மீறுகிற ஒருத்தர் என்னுடைய குடும்பத்தில் இருக்க மாட்டாங்க. அது எப்படி? நான் எல்லாருக்கும் கொடுப்பேன், மரணத்துக்கு முந்தி கொடுக்க வேண்டிய குழுவெல்லாம் கொடுத்துருவேன். நான் செத்து போன பிற்பாடு கூட என்னை பற்றி யாரும் மனசங்கடப்படக்கூடாது, இருக்கிற காலத்துல மனசங்கடப்படக்கூடாது அளவில் வாழ்ந்து முடிச்சாரு. எப்படி? அதற்கு அவர் பெற்ற முதல் சரியான உறுதியான தரிசனம். ரட்சிப்பு என்று சொல்றது ஒரு பெரிய எழுப்புதலுங்க, மனமாற்றம். அதுதான் அந்த யோனாவின் காலத்தில் நடந்தது. உண்ண உணவு, உடுக்க உடை, படுக்க முதலான வசதிகள், இதான மனிதனுடைய அன்றாட தேவை. ஒண்ணுமே வேண்டாம், ஒண்ணுமே வேண்டாம். எல்லாம் உட்காரு, பூமியில உட்காரு, ரெட்டு உடுத்து, எந்திரிக்காத, மாடெல்லாம் கத்திக்கிட்டே கிடக்கட்டும், ஒண்ணும் தண்ணி காட்ட வேண்டாம், புல்லு போட வேண்டாம், உயர்ந்த வசதி யாரும் உடுத்த வேண்டாம், எல்லாம் சத்தம் போடுங்க, சத்தம் போடுங்க, செய்த பாவத்தெல்லாம் அறிக்கை செய்யுங்க. அவர்கள் மனம் திரும்பினார்கள் என்று கண்டு ஆண்டவர் இன்னும் 40 நாள் உண்டு நினைவு கவிழ்க்கப்பட்டு போகும். ஒரு மொத்த தேசம் மனம் திரும்புது. நம்முடைய கிறிஸ்தவ மக்களை மனம் திரும்ப வைக்கிறதுக்கு முந்தைய நம்ம மண்டை வெடிச்சு போனாலும் போயிடும். நம்முடைய கிறிஸ்தவ மக்களை மனம் திரும்ப வைக்கிறது, நம்முடைய இறுதியம் உடஞ்சு ரத்தமெல்லாம் சரீரம் பீறிட்டு ஓடும். ஆனால் ஆண்டவர் தரிசனம் ஆயிட்டா, அவருடைய அழைப்பு வந்துட்டா, அது கீழது மேலதாயிரும், கீழது மேலதாயிரும். முந்தி எதெல்லாம் விரும்பி ஓடிட்டு இருந்த மனுஷன் அதெல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு தேவ காரியத்தில் ஓட ஆரம்பிச்சாரா. அதாங்க 1963 என்னுடைய சொந்த வாழ்க்கையில் ஆண்டு செய்த காரியம். உடனே பேப்பர்ல வசனங்கள் எழுதி தெருவெல்லாம் போய் சொல்றேன். அப்ப எனக்கு ரொம்ப ஒன்றும் தெரியாது. இந்த வாத்தியார் மகனுக்கு என்ன நடந்தது, அப்புறம் எல்லா கிராமத்துக்கு போய் இயேசுநாதர் நம்புகள்லாம் சொல்றேன். அப்போ எனக்கு ரொம்ப ஒன்றும் பைபிள் தெரியாதுங்க. பைபிளை படிச்சா வெறித்தனமா பைபிளை படிப்பேன். பாவத்தை கண்ணால பார்க்க மாட்டேன், காதை கொடுத்து கூட கேட்க மாட்டேன். அவ்வளவு அது வேண்டாம்ன்ற ஒரு பயங்கரமான விருப்பம். நல்ல தரிசனம் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்தார், நமக்கு தரிசனம் தந்தார். அந்த தரிசனத்தை நீங்க நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்க, அதுதான் முக்கியம். நாம் ஜெபிக்கலாம். எங்களை அன்பா நேசிக்க எங்கள் பிதாவே, இந்த அருமையான இரவு நேரத்துக்காக நாங்கள் துதிக்கிறோம். வேத புஸ்தகத்தில் பலரை கொண்டு எழுப்புதலை கட்டளையிட்டதாக நாங்கள் சிந்தித்திருக்கிறோம், இனியும் சிந்திப்போம். அதுல முதலாவது நபர் யார் என்றால் ஆபிரகாம். ஒரு கொஞ்ச கூட்டமான வாலிபர்களை வைத்து, அதிபதிகளை வைத்து, ஜெயித்த ராஜாக்களை போய் முறியடித்து அவர் கொண்டு போன பொருள் எல்லாம் திருப்பி கொண்டு வந்தது. அது அதிசயம் அல்லவா, அது அற்புதம் அல்லவா, அது எழுப்புதல் அல்லவா. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தரிசனம் அருளினாலே, அவனை அழைத்ததினால அது நடந்தது. அந்த அழைப்பை குறித்து அவன் சரியாக விளங்கிக் கொண்டதுனால அது நடந்தது.
கல்வாரியில உயிர் கொடுத்த எங்கள் தெய்வமே, நீர் எங்களுக்கு தந்த தரிசனத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களை அழைத்த அழைப்புக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை நீ தொடங்கினரே அதற்காக ஸ்தோத்திரம். ஆபிரகாமை விட நாங்கள் பலமான விசுவாசிகளாய் மாற எங்களுக்கு நிறைய எத்தனங்கள் உண்டு. அதை நாங்கள் சரியா பயன்படுத்திக் கொள்ள ஆண்டவரே நீர் எங்கள் எல்லாருக்கும் கிருபை செய்யும். தந்தமுடைய நல்ல வசனத்துக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை நடத்தும். மீட்பர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ள மேயருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பாடுகிறேன் நான் பாடுகிறேன், என்னை நேசித்ததா. நேசிக்க சிறந்ததோர் இயேசு என்றறிந்தேன், ஆசிக்க சிறந்ததோர் புஸ்தகம் பெற்றேன். நேசிக்க சிறந்ததோர் இயேசு என்றறிந்தேன், வாசிக்க சிறந்ததோர் புஸ்தகம் பெற்றேன். நேசித்து வாசித்து பாடி மகிழ்வேன், நேசரின் அன்பை நான் உலகெங்கும் சொல்வேன், உலகெங்கும் சொல்வேன், உலகெங்கும் சொல்வேன். பாடுகிறேன் நான் பாடுகிறேன், என்னை நேசித்ததா. அல்லேலூயா நான் பாடுகிறேன், அவர் என்னை ரட்சித்ததா. பாடுகிறேன் நான் பாடுகிறேன், என்னை நேசித்ததா. வாழ்வதெல்லாம் என் இயேசுவுக்கே, எண்ணமெல்லாம் என் இறைவனுக்கே. என்னை படைத்த தேவன், என் உள்ளம் கவர்ந்த நண்பன், தன்னை கொடுத்து என்னை மீட்ட இயேசுராஜன், தன்னை கொடுத்து என்னை மீட்ட இயேசுராஜன். வாழ்வதெல்லாம் என் இயேசுவுக்கே, எண்ணமெல்லாம் என் இறைவனுக்கே. என்னை படைத்த தேவன், என் உள்ளம் கவர்ந்த நண்பன், தன்னை கொடுத்து என்னை மீட்ட இயேசுராஜன், தன்னை கொடுத்து என்னை மீட்ட இயேசுராஜன். வழியினை துணைவன், வறுமையை வள்ளல், கரை சேர்க்கவே வந்து ஒளி காட்டுவார். பகைவரின் நண்பன், எளியவர் தலைவன், துயர்த்தீரவே என்றும் கரம் நீட்டுவார். என் உள்ளம் அவர் வாழும் இல்லம், என்னாலும் அணையாத தீபம். இறைமகன் இத்தரணியில் என்னை கொடுத்து என்னை மீட்ட இயேசுராஜன். வாழ்வதெல்லாம் என் இயேசுவுக்கே, எண்ணமெல்லாம் என் இறைவனுக்கே. என்னை படைத்த தேவன், என் உள்ளம் கவர்ந்த நண்பன், தன்னை கொடுத்து என்னை மீட்ட இயேசுராஜன், தன்னை கொடுத்து என்னை மீட்ட இயேசுராஜன்.
ஆதியும் அவரே அந்தமும் அவரே வார்த்தை உருவாய் என்றும் மாறாதவர் மாந்தரின் பாவம் இகத்தினில் போக்க மரியாள் மகனாய் புவி குடியேறினார் துன்பங்கள் நமக்காக ஏற்று மரணத்தில் உயிர் பதனை இறைமகன் இத்தரணியில் தன்னை கொடுத்து என்னை மீட்ட இயேசுராஜன் வாழ்வதெல்லாம் என் இயேசுவுக்கே எண்ணமெல்லாம் என் இறைவனுக்கே என்னை படைத்த தேவன் என் உள்ளம் கவர்ந்த நண்பன் தன்னை கொடுத்து என்னை மீட்ட இயேசுராஜன் தன்னை கொடுத்து என்னை மீட்ட இயேசுராஜன் வாழ்வதெல்லாம் என் இயேசுவுக்கே எண்ணமெல்லாம் என் இறைவனுக்கே